India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, குமாரபாளையம். மக்களவை தேர்தலில் தமிழக பாஜகவின் வாக்குகள் பன்மடங்கு அதிகரித்து உள்ளதால் மகிழ்ச்சியடைந்து உள்ள அக்கட்சியின் தேசிய தலைமை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை என் மண் என் மக்கள் 2.0 யாத்திரையில் மீண்டும் களமிறக்க திட்டமிட்டு உள்ளதாம். இதற்காக மெகா பிளான் தயாரிப்பில் முக்கிய தலைவர்கள் அடங்கிய குழுவே ஈடுபட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் இதுநாள் வரை ஆளும் கட்சி எதிர்க்கட்சி என 2 இடங்களிலுமே திராவிட கட்சிகளே இருந்தன. ஆனால் இந்த நிலையை மக்களவை தேர்தல் முடிவுகள் மாற்றி போட்டுள்ளன. 7 மக்களவை தொகுதிகளில் அதிமுக டெபாசிட் எழுந்துள்ளது. சில இடங்களில் 4 இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. அதே வேளையில் 10 இடங்களில் 2வது இடத்தை பெற்றுள்ள பாஜக வாக்கு சதவீதத்திலும் பெரிய அளவில் எழுச்சி பெற்றுள்ளது. இதற்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வகுத்த தேர்தல் வியூகமே காரணம் என தெல்ல தெளிவாகி உள்ளதாக அரசியல் நோக்கர்களும் நடுநிலையாளர்களும் உறுதியாக கூறுகின்றனர். ஆனால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாத பாஜகவில் உள்ள சிலர் அண்ணாமலைக்கு எதிராக காற்றில் வால் சுழற்ற தொடங்கிவிட்டதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். குறிப்பாக பாஜக தலைவர் பதவிக்கு குறிவைத்து உள்ளடி வேலைகளை தொடங்கியுள்ளவர்கள் தமிழக பாஜக தலைமை மாற்றப்பட உள்ளதாக ஊடகங்களில் தகவல்களை பரப்பி வருகின்றனர். சிலர் பாஜக வெளிப்படையாகவே செய்தியாளர் சந்திப்பில் பேசி வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் அண்ணாமலையின் களப்பணியே தேர்தல் சிராய்ப்புகளுக்கு காரணம் என கருதும் திராவிட கட்சியினர் அவர் மாநில தலைவர் பதவியில் நீடித்தால் அது தேர்தல் களத்தில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கருதுவதாகவும் ஒரு கருத்து உள்ளது. ஏனென்றால் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் 81 சட்டமன்ற தொகுதிகளில் பாஜக 2வது இடத்தை பிடித்திருப்பது திமுக அதிமுகவை கலக்கத்தில் ஆழ்த்தியுள்ளதாக கூறப்படுகிறது. இவற்றையெல்லாம் ஆராய்ந்த பாஜக தேசிய தலைமை தமிழகத்தில் அண்ணாமலையே மாநில தலைவராக வேண்டும் என்றும் அவரது தலைமையிலேயே சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் என்றும் உறுதியாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. எனவே தமிழகத்தில் கிளம்பியுள்ள சலசலப்புகளை டெல்லி பாஜக தலைமை சற்றும் காதில் போட்டு கொள்ளாமல் புறம் தள்ளிவிட்டு தமிழகத்திற்கான அடுத்த கட்ட நகர்வுகளில் ஈடுபட்டுள்ளதாம். இதற்காக தமிழகத்தில் அண்ணாமலை தலைமையில் கட்சி பணிகளை கூர்மைப்படுத்த மெகா பிளானை தயார் செய்து வருவதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. தமிழகத்தில் உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதிகளில் அண்ணாமலை மேற்கொண்ட என் மண் என் மக்கள் யாத்திரை பாஜகவிற்கு மிகப்பெரிய வளர்ச்சி அளித்துள்ளதா என் மண் என் மக்கள் யாத்திரை 2.0 தீவிரமாக தயாராகி வருகிறது. இதற்காக 500 பேர் கொண்ட சிறப்பு குழுவே உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த முறை பாஜக கடலோர மாவட்டங்களில் கவனம் செலுத்த திட்டமிட்டு உள்ள நிலையில் என் மண் என் மக்கள் 2.0 யாத்திரையில் மீனவ மக்களை ஃபோக்கஸ் செய்து களப்பணியாற்ற முக்கியத்துவம் கொடுக்க நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக அண்ணாமலை முன்பு வெளியிட்டு தமிழகத்தில் பரபரப்பை ஏற்படுத்திய டிஎம்கே ஃபைல்ஸ் போன்ற ஒரு ஆவணமும் என் மண் என் மக்கள் 2.0 பயணத்தில் இடம்பெற உள்ளதாகவும் இதை தயாரித்து உள்ள அண்ணாமலை அதை வெளியிட தேசிய தலைமையிடம் ஒப்புதல் பெற்றுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த அதிரடி நடவடிக்கைகளுக்கு ஏற்றவாறு தமிழகத்தில் பாஜக அமைப்பு ரீதியாக முழுமையாக மாற்றியமைக்கப்பட உள்ளதாகவும் ஒரு முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது. இதில் மாவட்ட அளவில் தலைவர் உள்ளிட்ட பொறுப்புகளில் உள்ள 55 இடங்களுக்கும் மாநில அளவில் 10 பதவிகளும் அதிரடி மாற்றம் வர உள்ளதாகவும் அந்த பதவிகளுக்கு புதிய ஆட்களை நியமித்து கட்சிக்கு புதுரத்தம் பாய்ச்ச பாஜக தேசிய தலைவர்கள் திட்டமிட்டு உள்ளதாகவும் கூறப்படுகிறது. அந்த வகையில் தமிழகத்தில் பாஜகவின் பாய்ச்சல் மேலும் வேகமடைந்து இனி இரட்டிப்பாக இருக்கும் என அக்கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் கூறுகின்றனர். India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, குமாரபாளையம்.